அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் பார்த்துடலாங்க. ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை 10/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி. சூரிய உதயம் காலையில் 6:34 உதயமாகுது. திதி இன்று காலை 10:03 வரை ஏகாதசி திதி. அதற்கு பிறகு துவாதசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:42 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் மதியம் 1:40 வரை சித்த யோகம் இருக்குது. அதற்கு பிறகு மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று பிற்பகல் 2:28 வரை சுபம். அதற்கு பிறகு சுப்பிரம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று காலை 10:03 வரை பத்திரை கரணம். அதற்கு பிறகு இரவு 9:09 வரை 9:09 வரை பவகர்ணம். அதற்கு பிறகு பாலவ கர்ணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:42 வரை சித்திரை நட்சத்திரம். அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 வரை இருக்குது. சாயந்தரம் 4:30 5:30 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 6:30 இரவு 7:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை காலையில் 6 7 வரை சுக்கிரன் வரை, 7 8 வரை புதன் வரை, 8 9 வரை சந்திரன் வரை, 9 10 வரை சனி வரை, 10 11 வரை குரு வரை, 11 12 வரை செவ்வாய் வரை, மதியம் 12 1 வரை சூரியன் வரை, 1 2 வரை சுக்கிரன் வரை, 2 3 வரை புதன் வரை, 3 4 வரை சந்திரன் வரை, 4 5 வரை சனி வரை, சாயந்தரம் 5 6 வரை குரு வரை. ராகு காலம் காலையில் 10:30 மதியம் 12 வரை இருக்குது. குளிகை காலம் காலையில் 7:30 9 வரை இருக்குது. யமகண்டம் மதியம் 3 4:30 வரை இருக்குது. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெல்லம். மேற்கு திசை நோக்கி பயணம் படுறவங்க கொஞ்சம் வெல்லம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் நல்லபடியாக முடியும். சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனைகளில் இருந்து வீண் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இது வைகுண்ட ஏகாதசி விரத நாளாக வருது. பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சொர்க்கவாசல் எல்லா பெருமாள் கோயில்லையும் திறப்பாங்க. அந்த வைகுண்ட ஏகாதசி நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமாள் வழிபாடு பண்ணும்போது அனைத்து சுபிட்சங்களும் செல்வ வளமும் நமக்கு கிடைக்கும். நோய் நொடி இல்லாமல் நமக்கு ஆரோக்கியங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் நமக்கு இன்றைக்கி இந்த இது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கிடைக்குது. இன்றைக்கி எந்தெந்த நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா சுப காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கடன் கட்டுறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. கிணறு தோண்ட, குளம் வெட்ட, ஆறுகள் வெட்டுறதுக்கு, குளங்களை சீரமைப்பு செய்கிறதுக்கும், பூமியில் தோண்டி ஒரு வேலைகள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. மருந்து நோய்க்கு மருந்து சாப்பிட்றதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. அனைவரும் இன்றைக்கி அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.